வணக்கம் அன்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஓம் பிரபஞ்ச சக்தியே நமக. அன்பர்களே, ஆதியோகியை பற்றியும் பிரபஞ்ச சக்தியை பற்றியும் ஆதியோகி அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் ஆன்மாவாக இருந்து செயல்படக்கூடிய பரிசுத்த ஆன்மாவை பற்றியும் நாம் இதுவரை தெரிந்து கொண்டோம். இந்த ஆன்மாவை ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருக்கிறது. இந்த ஆன்மாவை நாம் எவ்வாறு இறைவனை நோக்கி செலுத்த வேண்டும், எவ்வாறு இறைவனை நோக்கி நாம் தொடர்ந்து தியானத்தின் மூலமும் சதா ஆனந்த நிலையை எட்டி இறைநிலையை நாம் அடைய முடியும் என்பதை இப்பொழுது காணலாம். இதற்கு ஒரு சிறு உதாரணத்தை உங்கள் முன் கூறுகிறேன். பிரபஞ்சமானது இயற்கையையும் இயற்கை வளங்களையும் இயல்பாகவே படைத்திருக்கிறது. அதிலே இயற்கை வளங்களிலே நாம் மரம், செடி, கொடிகள் இது போன்று இயற்கை வளங்களை நாம் அன்றாடம் கண்களால் காண்கிறோம். அவ்வாறாக மரம், செடி, கொடிகள், பில் வகைகள், புல், பூண்டு அப்படி இயற்கை வளங்களிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசப்பட்டு இயற்கை வளங்கள் இருக்கிறது. அத்தகைய இயற்கை வளங்களை சிறிது நாம் உற்று நோக்குவோமானால் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியும். புல், பூண்டு வகைகள் யாவும் நீர் இருக்கும் இடத்தில் பசுமையாகவும், நீர் வறண்ட இடத்தில் அதனுடைய வளர்ச்சியானது அறவே தடைப்பட்டு இருக்கும். அப்படியே இருந்தாலும் மழை பெய்யும் போது பசுமையாகவும், மழையற்று சிறிது காலம் நீர் இல்லாமல் இருந்தால் அவை வறட்சியாக மாறிவிடும். மீண்டும் மழை பெய்தால் மீண்டும் துளிர்விட்டு பசுமையாக மாறும். இது புல், பூண்டு வகைகளைச் சேரும். இதிலே சற்று கொஞ்சம் வித்தியாசமானது செடி, கொடி வகைகள், சிறு சிறு பூஞ்செடி வகைகள். இவைகள் என்ன வித்தியாசம் என்றால், இவைகள் நீர் ஆதாரம் இருக்கும்போது இத்தகைய தாவரங்கள் பசுமையாக இருக்கும். நீர் சற்று இல்லாமல் காய்ந்த நிலையில் இருக்கும்போது குறைந்தபட்சம் 15 ஒரு 30 நாட்களுக்கு சூரிய ஒளியை கொண்டு, தன்னுள் இருக்கும் சக்தியை கொண்டு அது பசுமையாக இருக்கும். அதன் பிறகு அது தன்னுடைய ஆன்மாவை இழந்து மரணிக்கும். அதிலே அந்த செடி கொடிகளிலே ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். அதற்கடுத்து மரத்தின் வகைகளை பார்ப்போம். அதற்கு காரணம் என்னவென்றும் நாம் பிறகு தெளிவாக விளக்குகிறேன். மர வகைகள், மரம், ஆலமரம், அரச மரம், தென்னை மரம், பனைமரம் இது போன்ற மர வகைகள் இருக்கிறது. மர வகைகள் மழை நீர் பெய்யும்போது பசுமையாகவும், மழை இல்லாத சிறிது காலம் காய்ந்த நிலையில் இருக்கும்போது அந்த மர வகையானது அப்போதும் பசுமையாக இருக்கிறது. நீண்ட நாட்கள் உயிருடன் இருக்கிறது, உயிர் வாழ்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், புல், பூண்டிற்கும் செடி கொடிகளுக்கும் மரம் வகைகளுக்கும் சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது. அதனுடைய வேர்களானது மண்ணில் புதைந்திருக்கும். அனைத்து தாவரங்களும் வேர்களானது மண்ணில் புதைந்திருக்கும். மண்ணிலே ஆழமாக வளர்ந்து கொண்டே அதனுடைய வேர்கள் விரிவடைந்து கொண்டே செல்லும். அவ்வாறு விரிவடைந்து செல்லும் வேர்களானது
புல் பூண்டானது அகலமாக விரிந்து கொண்டு செல்லுமே தவிர ஆழமாக செல்லாது. செடி கொடிகள் அகலமாகவும் ஆழமாகவும் சிறிது தூரத்துக்கே செல்லும். அதனுடைய வேரானது கொஞ்சம் தூரத்துக்கு தான் செல்லும். மர வகைகள் ஆலமரம், அரச மரம், தென்னை மரம் இது போன்ற மரங்களின் வேர்களானது அகண்டும் ஆழமாகவும் பூமியின் அடி ஆழத்திற்கு எவ்வளவு தூரம் அதனுடைய ஆணி வேரானது நீண்டு ஆழமாக செல்கிறதோ அந்த ஆணி வேரின் ஆழத்தை பொறுத்தே அதனுடைய ஆயுட்காலமும் நீண்டு இருக்கிறது. இதுதான் அதற்கு மூல காரணம். பூமியில் நீர்மட்டமானது எவ்வளவு ஆழத்திற்கு சென்றாலும் மரத்தின் வகைகளானது அதனுடைய ஆணி வேர் அந்த நீரை சென்று அடைந்து கொண்டே இருக்கிறது. அந்த நீர் பூமியில் எவ்வளவு ஆழம் செல்கிறதோ அதுவரை மரத்தின் ஆணிவேரானது சென்று கொண்டே இருக்கிறது. இது நம் கண்களுக்கு தெரியாது, புறக்கண்களுக்கு தெரியாது. ஆனால் பிரபஞ்சம் உயிரின் ஆக்கசக்தியானது பூமியில் புதைந்திருப்பதால் மரத்தின் வேரானது எவ்வளவு ஆழத்திற்கு சென்று இருக்கிறது, எவ்வளவு படர்ந்திருக்குது என்பது நமக்கு தெரியாது. இது இயற்கை தாவரங்களையும் நாம் அறிந்து கொள்வோம். இவ்வாறு மரம், தாவர வகைகள், இயற்கை வளங்கள் என்பது அதனுடைய ஆணி வேரானது எவ்வளவு ஆழத்திற்கு செல்கிறதோ அவ்வளவு வலிமையும் அவ்வளவு சக்தியும் ஆற்றலும் பெற்று நீண்ட நாட்கள் ஆயுட்காலத்துடன் நல்ல பசுமையாகவும் தன் உயிரை காத்து தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் நாமும் மனிதர்களாகிய நாம் நம்முடைய ஆன்மாவையும் ஆணிவேராக இருக்கக்கூடிய ஆன்மாவோடு பிரபஞ்ச சக்தியோடு நம்முடைய ஆன்மாவையும் ஆணிவேரையும் நாமும் தொடர்ந்து எவ்வளவு ஆழத்திற்கு எடுத்து செல்கிறோமோ அவ்வளவு காலம் பிரபஞ்ச ரகசியத்தை பற்றியும் நீண்ட காலம் வாழ்வது பற்றியும் பிரபஞ்சம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. இயற்கையின் மூலம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அடுத்த பதிவில் மனிதர்கள் எவ்வாறு இயற்கையோடு தொடர்பு சம்பந்தப்படுகிறார்கள் என்பதை அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.